மாணவர் விசா நிராகரிப்பா? கவலை வேண்டாம். மாணவர் விசா வேண்டுமா? இந்த 5 பொதுவான தவறுகளை தவிர்க்கவும். உதவிக்குறிப்புகளை இறுதி வரை கேளுங்கள். முதல் தவறு, போதுமான நிதி இல்லை. விசா நிராகரிப்புக்கு காரணம் பலவீன நிதிநிலை. கல்வி, வாழ்க்கைச் செலவுக்கு நிதி இல்லையெனில் விசா மறுக்கப்படலாம். தீர்வு: வங்கி அறிக்கைகள் புதுசாகவும் சரியானதும் படிக்க செல்லும் நாட்டின் செலவுகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இருத்தல் வேண்டும். இரண்டாவது தவறு, மோசமான விசா நேர்காணல். விசா நேர்காணலில் தடுமாறினீர்களா? சீரற்ற பதில்கள் நம்பிக்கையின்மை எச்சரிக்கையை ஏற்படுத்தும். தீர்வு: பொதுவான கேள்விகளுக்கு பதில் சொல்ல பயிற்சி செய்யுங்கள். மூணாவது தவறு, சொந்த நாட்டில் உள்ள நிலையில்லாத வரவு. படிப்பு முடிந்து திரும்புவீர்கள் என்பதை அதிகாரிகள் அறிய விரும்புவர். வலுவான வரவுகளை நிரூபிக்க தவறினால் நிராகரிப்பு ஏற்படலாம். தீர்வு: சொந்த நாட்டில் குடும்பச் சொத்து, வேலை வாய்ப்புகளை காட்டுங்கள். நாலாவது தவறு, முழுமையற்ற ஆவணங்கள். ஒரு ஆவணம் கூட விடுபட்டால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம். உங்கள் சரிபார்ப்பு பட்டியலை இருமுறை பாருங்கள். தீர்வு: முழு மதிப்பெண் பட்டியல், வங்கி விவரம், உதவித்தொகை, அனுமதி கடிதங்களை சமர்ப்பிக்கவும். ஐந்தாவது தவறு, சந்தேகத்திற்குரிய பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்தல். சில விசா அதிகாரிகள் சில பல்கலைக்கழகங்களை சந்தேகிக்கின்றனர். அங்கீகாரமற்ற அல்லது குறைந்த தரவரிசை கல்லூரி தேர்வு வாய்ப்புகளை பாதிக்கும். தீர்வு: உங்கள் தொழில் இலக்குகளுக்கு ஏற்ற நற்பெயர் கொண்ட கல்வி நிறுவனங்களை தேர்ந்தெடுங்கள். நிராகரிப்பை எப்படி தவிர்ப்பது? தவறுகளை அறிந்துவிட்டீர்கள். இப்போது புத்திசாலித்தனமாக தயாராகுங்கள். உங்களுக்கு ஏதேனும் விசா பெறுவதற்கான உதவிகள் தேவையெனில் இன்றே எங்களை அணுகுங்கள்.